ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மங்கா சாப்டர் 117 எடுத்து தான் பார்க்க போறோம். நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த எல்பா ஃபார்க்ல வந்து நமக்கு ஈமோட ஃபேஸை ரிவீல் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த சாப்டர்ல லோக்கி அண்ட் லூஃபி ரெண்டு பேருமே கன்கோவை டிஃபீட் பண்ணிட்டாங்க. கன்கோவை டிஃபீட் பண்றது மூலமா ஈமோ வந்து அவ ஒரிஜினல் பாடிக்கு போயிட்டா. அதனால அவளுமே ரொம்பவே கோவமா இருக்கா. அந்த ஒரு விஷயத்தினால தான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா எல்பா ஃபார்க்ல வந்து நமக்கு ஈமோட ஃபேஸை ரிவீல் பண்ணிடுவாங்கன்ட்டு. இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சாப்டர்ல இருக்குது. இந்த சாப்டர்ல மேரி ஜியோஸை காமிக்க போஸ்ல மேரி ஜியோஸ் வந்து மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். இந்த ஒரு ரீசனால தான் எல்பாவை விட்டு சாம்பராக்கு வந்து மேரி ஜியோஸுக்கு பேருக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதனால நம்ம டிலே பண்ணாம டைரக்டா சாப்டருக்குள்ள போலாம். இந்த சாப்டருமே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரோட டைட்டில் வந்து எ ஃபேடிங் நைட்மேர். இந்த சாப்டரோட கவர் பேஜ்ல வந்து நமக்கு கிட்ட காமிச்சிருக்காங்கன்னா மேபி உயிரோட இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. சோ பார்க்கலாம் ஃபியூச்சர்ல எப்படி காமிக்க போறாங்கன்னு. பட் இப்போதைக்கு இந்த கவர் பேஜ்ல கிட்ட வந்து ஒரு புல் துரத்திட்டு இருக்குது. கிட்டுமே அதுக்கிட்ட இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். இப்போ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன லைனை போட்டு காமிக்கிறாங்க. லூஃபி லோக்கி ரெண்டு பேருமே கன்கோவை கன்ஃபரண்ட் பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் நமக்கு லூஃபியை காமிப்பாங்க. லூஃபி இப்போதைக்கு நாமி குரூப் நோக்கி வந்துட்டு இருக்கான். அவன் கையில வந்து ஊசப் ப்ரூக் ரெண்டு பேருமே இருக்காங்க. ரெண்டு பேர்த்தையுமே நாமி குரூப் கிட்ட விட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் அவங்க கிட்ட விட்டுறேன்ட்டு. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்த நாமியுமே ஊசப் ப்ரூக்ன்ட்டு சாக்காவரா. அந்த டைம் ஜிம்பே வந்து லூஃபி கிட்ட அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. அண்ட் சேம் டைம் ஃப்ராங்கியுமே உனக்கு பேக்கப் தேவைப்படுதான்ட்டு. அதுக்கு திங்ஸ் வந்து ரொம்பவே ஒஸ்டா மாறிச்சுனா நீ வந்து ஜாயின் பண்ணிக்க. பட் அது வரைக்கும் நீ கொஞ்சம் தள்ளி இருந்துக்க. நீ பேட்டில்ல ஜாயின் பண்ணாத. ஏன்னா லோக்கி வந்து ரொம்பவே வைல்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அத கிட்ட சாஞ்சியுமே பேசுறது யாருன்ட்டு. ஏன்னா லூஃபியுமே வைல்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஸ்டில் லூஃபி என்ன சொல்றானா, லோக்கி வந்து ரொம்பவே வைல்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்போதைக்கு நீ பேட்டில்ல ஜாயின் பண்ணாத. திங்ஸ் வந்து ரொம்பவே ஒஸ்டா மாறிச்சுனா அப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம லூஃபியுமே கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறான். இப்போ அங்க இருந்து நமக்கு லோக்கியை காமிப்பாங்க. லோக்கி வந்து ஈமோ கில் பண்றன் பேர்ல வந்து அட்டாக் பண்றன் பேர்ல வந்து லைட்னிங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். பட் எல்லா அட்டாக்கையும் ஈமோ டாஷ் பண்ணிடுவா. அது மூலமா அந்த லைட்னிங் வந்து டைரக்டா எல்பா ட்ரீ மேல விழுது. அதனால எல்பா ஃபுல்லுமே எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம ஈமோ அட்டாக் பண்றன் பேர்ல வந்து லோக்கி எல்பாவை எரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஈமோவுமே லோக்கியோட அட்டாக்ல இருந்து டாஷ் பண்ணிட்டு லோக்கி கிட்ட பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெயிண்ட் ஷிப்பை பார்த்ததா எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அந்த ஷிப்போட கேப்டனோட சைஸ் வந்து பயங்கர பெருசா இருந்திருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே பெருசா இருந்திருக்குது. அண்ட் அந்த ஷிப்போட கேப்டன் வந்து திக்கான ஃபாக் இருக்கும் பாத்தீங்களா, கடல்ல வந்து திக்கான ஃபாக் இருக்கும் பாத்தீங்களா, அதுல மறைஞ்சி மூவ் பண்ணி வந்துட்டு இருந்திருக்கான். குறிப்பா வந்து வேர்ல்ட் கவர்மெண்டோட ஷிப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஷிப்பை பார்த்து ஸ்பெசிபிக்கா பார்த்து அதை மட்டும் அட்டாக் பண்ணிருக்கான்ட்டு. அப்போ லோக்கியுமே ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் மூலமா ஒரு மிகப்பெரிய ஏரியாவே வந்து அப்படியே டேமேஜ் ஆகுது. அதை பார்த்து லூஃபி வந்துட்டு இருப்பான். லூஃபி இதை பார்த்துட்டு ஹே லோக்கி எனக்காண்டி கொஞ்சம் விட்டு வை, நான் தான் அவளை டிஃபீட் பண்ணணும்ட்டு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். லோக்கி டிஃபீட் பண்றதுக்கு முன்னாடி நான் டிஃபீட் பண்ணணும்ட்டு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். அப்போ லோக்கியுமே ஈமோவை தட்டிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அட்டாக் பண்ணிருப்பான், மிகப்பெரிய அட்டாக் பண்ணிருப்பான். பட் அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஈமோ எஸ்கேப் ஆயிருப்பா. அதனால அவ எங்க போனா, அவ ரொம்பவே சின்னதா இருக்கா. அதனால என்னால ப்ராப்பரா அட்டாக் பண்ண முடியலன்ட்டு. அந்த டைம் ஈமோ வெளியே வந்து அவளுக்கு பெருசா அடிபடவே இல்ல. அந்த அட்டாக் வர போஸ்ல டக்குன்னு பிளேஸ் ஸ்விட்ச் பண்ணிருக்கா. அதனால பெருசா அடிபடவே இல்ல. இப்போ ஈமோமே வந்து அட் த சேம் டைம் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் கிரீச்சர் வந்து பறந்து போயிட்டு இருக்கிறதா நிறைய பேர் பாத்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த ரூமர்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அது எல்லாமே உண்மைன்ட்டு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, நான் வந்து சிம்பிளா சொல்றேன். நம்ம ஹரால்டா லோக்கி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வேர்ல்ட் கவர்மெண்ட் கூட ஃபைட் பண்றதுக்காண்டி டைரக்டா கிளம்பி இருப்பான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை கூட்டிட்டு கிளம்பி இருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காது, காமிச்சிருக்க மாட்டாங்க. சந்த விஷயம் இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஈமோ மூலமா ரிவீல் பண்றாங்க. நம்ம லோக்கி வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை கூட்டிக்கிட்டு அவன் கப்பல் மூலமா வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் அட்டாக் பண்றதுக்காண்டி போயிருக்கான். பட் டைரக்டா அவன் ஃபைட் பண்ணாம என்ன பண்ணிருக்கான்னா, திக்கான ஃபாக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபாகுக்கு பின்னாடி இருந்து வேர்ல்ட் கவர்மெண்டோட ஷிப்பை மட்டும் ஸ்பெசிபிக்கா வேர்ல்ட் கவர்மெண்டோட ஷிப்பை மட்டும் அட்டாக் பண்ணிருக்கான். சோ அந்த டைம் இதை வந்து பெருசா யாருமே நம்பவே இல்ல. பட் இப்போதைக்கு ஈமோ கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நம்ப ஆரம்பிக்கிறா. சோ அப்ப அது நீதானான்ட்டு. இப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு லூஃபி வரான். லூஃபி வந்து ஈமோவை பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம்னா நீ ஊசப்பையும் ப்ரூக்கையும் இப்படி பண்ணிருப்பான்ட்டு அட்டாக் பண்ணலான்னு கிட்ட வருவானா. டக்குன்னு நம்ம ஈமோ வந்து ஒரு ஃபார்ம் எடுக்கிறா. லைக் கார்டு வழியில சேட்டனோட உடம்புக்குள்ள வர போஸ்ல ஒரு பிளாக் கலர் ஷேப் எடுத்திருப்பாளா, ஒரு கிரீச்சரா மாறி இருப்பாளா, அந்த ஃபார்ம் இப்போதைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த லூஃபியுமே சாக்கா வரான். சாக்காயிட்டு ஏதோ ஒன்று வெளியே வந்திருக்குன்ட்டு. அப்போ ஈமோவுமே பேச ஆரம்பிக்கிறா. இது வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கும். நீங்களுமே ராக்ஸ மாதிரி சிம்பிளா டிசபர் ஆயிட்டீங்கன்னான்ட்டு. அதுபடி கார்டு வழியில எப்படி நம்ம ஈமோ வந்து ராக்ஸ ஒரு டீமனா மாத்தினாலோ, டோம் ரிவர்ஸ் மூலமா டீமனா மாத்தினாலோ அதே மாதிரி இங்க பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் பண்ண ஆரம்பிக்கிறா. உங்க ரெண்டு பேர்த்தோட உடம்புல இருந்து ஒரு சின்ன லைஃப் ஸ்பேனை மட்டும் எடுக்க போறேன். அதுக்கு எக்ஸ்சேஞ்சா வந்து உங்களுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கொடுக்க போறேன். சூப்பர் ஹியூமன் பாடியை கொடுக்க போறேன். கம்ப்ளீட்டா ரீஜெனரேஷன் ஆகக்கூடிய ஒரு பாடியை கொடுக்க போறேன். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் இதெல்லாம் கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க எனக்காண்டி என்ன பண்ணணும்னா, நீங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஹேட் பண்ணிக்கணும். மாத்தி
மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணணும்ட்டு டோம் ரிவர்ஸை யூஸ் பண்றா. பட் ஷாக்கிங்கான விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா லூஃபிக்கும் லோக்கிக்கும் ஒன்னும் ஆகவே இல்ல. டோம் ரிவர்ஸ் அவங்க மேல ஒர்க் ஆகவே இல்ல, அஃபெக்ட் ஆகவே இல்ல. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா லூஃபி வந்து அவன் ஹோம் டவுன்ல இல்லவே இல்ல. ஓகே, அவன் மேல ஒர்க் ஆகவே இல்ல. ஓகே ஃபைன், புரியுது. பட் லோக்கி வந்து எல் பஃபலா இருக்கான், அவன் மேல ஒர்க் ஆகியே ஆகணும். பட் எதுக்கு ஒர்க் ஆகவே இல்ல? இதை சுத்தி ஏகப்பட்ட தியரி இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ், அதனால தான் அஃபெக்ட் ஆகலன்ட்டு. ஏன்னா டெவில் ஃப்ரூட்டுமே வந்து ஓரளவுக்கு டீமன்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகுது, டீமனோட கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் இது எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்குது. இதை தாண்டி வந்து இன்னுமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை பத்தி நான் தனியா ஒரு தியரி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃபேன்ஸ் வந்து இதை பத்தி பேசியிருந்தாங்க. கண்டிப்பா ஈமு வந்து டோம் ரிவர்ஸை லூஃபி மேலேயும் லோக்கி மேலேயும் யூஸ் பண்ணுவா. அந்த டைம் இவங்க ரெண்டு பேருக்கு மேலேயும் இது ஒர்க் ஆகுதுன்ட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த டைம் நான் நம்பவே இல்லை. பட் இப்போதைக்கு வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது, நிறைய தியரிஸ்மே இருக்குது. கண்டிப்பா அந்த தியரியை நான் தனி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு லூஃபியுமே ஈமோட கையை தட்டிட்டு நீ இப்போ என்ன பண்ணா, எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட அடிபடவே இல்லைன்ட்டு. அதே மாதிரி லோக்கியுமே இந்த லிட்டில் திங் வந்து ரொம்பவே அனுபவிங்க இருக்குது. அண்ட் இப்போதைக்கு நீ என்ன மென்ஷன் பண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மென்ஷன் பண்ணா, ராக்ஸ் பத்தி ஆண்டி. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது. நம்ம ஈமு வந்து ராக்ஸ் பத்தி சொல்ல போச்சுல டிசப்பர் ஆயிருப்பான்னு சொல்லிருப்பா, செத்து போறதா சொல்லிருக்க மாட்டா. டிசப்பர் ஆயிட்டான், அவன மாதிரி நீங்களுமே டிசப்பர் ஆயிட்டானா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு மென்ஷன் பண்ணிருப்பா. அப்பனா ராக்ஸ் உரோட இருக்கானா? இது எனக்கு டவுட்டா இருக்குது. உங்களுக்கு அதே டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஈமு வந்து மென்ஷன் பண்றா ராக்ஸ் டிசப்பர் ஆயிட்டான்ட்டு. இப்போதைக்கு ஈமுக்கு வந்து கொஞ்சம் கூட சர்ப்ரைஸா இல்லவே இல்ல. லூஃபியும் லோக்கியும் வந்து டோம் ரிவர்ஸ்ல அஃபெக்ட் ஆகவே இல்ல. அந்த ஒரு விஷயம் அவளுக்கு ஆச்சரியமா இல்லவே இல்ல. கேஷுவலா சொல்றா பாருங்க, நான் எதிர்பார்த்ததுதான். நீங்க ரெண்டு பேரும் சொல்ல வருவாளா, டக்குனு லூஃபி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு மேலயும் டோம் ரிவர்ஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. சோ பார்க்கலாம் நமக்கு எப்படி சொல்ல போறாங்கன்ட்டு. அது கண்டிப்பா டெவில் ஃப்ரூட்டா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். சோ பார்க்கலாம் ஃபியூச்சர்ல எப்படி சொல்ல போறாங்கன்ட்டு. இப்போதைக்கு லூஃபிமே வந்து கொமு கொமுனோ டான் காட்லிங் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி லோக்கி என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா, இப்போதைக்கு இவ வந்து ரொம்பவே டைனியா இருக்கா, என்னால ப்ராப்பரா அட்டாக் பண்ண முடியல. இந்த ஃபார்ம்ல, அதாவது டிராகன் ஃபார்ம்ல என்னால ப்ராப்பரா அட்டாக் பண்ண முடியலன்ட்டு அவன் ஹியூமன் ஃபார்முக்கு மாற ஆரம்பிக்கிறான். அப்போ லூஃபியுமே கொமு கொமுனோ டான் காட்லிங் யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஈமோவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். லைக் எப்படி வந்து எக் டார்க்ல வந்து நம்ம சாட்டர்ன் அட்டாக் பண்ணணும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஈமோவை போட்டு பொளந்து கட்டிட்டே இருக்கான். அந்த டைம் லோக்கியுமே லூஃபியை பார்த்துட்டு லூஃபி என்னோட வலியை விட்டு தள்ளி போன்ட்டு லூஃபியுமே சொல்றான் ஹே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு. பட் நம்ம லோக்கி கேட்கவே மாட்டேக்கான். அவன் ராக்னிர் மூலமா நிஃபில்ஹைமை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான், நம்ம ஈமு அட்டாக் பண்றான். அந்த ஒரு அட்டாக் மூலமா லோக்கி வந்து ஈமுவை கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்றான், கன்கோட சேர்ந்து வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்றான். அதை பார்த்து லூஃபியுமே ஷாக்கா வரான். சோ இப்படி தான் நீ அட்டாக் பண்ணுவியான்ட்டி, இதுதான் உன்னோட ஃபினிஷிங் மூவ் ஆன்ட்டி. அண்ட் குறிப்பா வந்து நான் இன்னும் இவ்வளவு ப்ராப்பரா அட்டாக் பண்ணவே இல்லையே, ப்ராப்பரா பீட் பண்ணவே இல்லையன்ட்டு பேசிட்டே இருப்பான். நிஃபில்ஹைமான்ட்டு பேசிட்டே இருப்பானா, டக்குனு அவன் எனர்ஜி எல்லாமே ரன் அவுட் ஆகி வயசான ஃபார்முக்கு மாறுறான். எனக்கு கியர் ஃபையை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டான், அதனால இப்போதைக்கு வயசான ஃபார்முக்கு மாறுறான். அப்போ லோக்கியுமே ஈமுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல ஈமு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் லோக்கியை பத்தி பேசியிருப்பா. அந்த டைம் லோக்கி வந்து ஆன்சர் பண்ணிருக்க மாட்டான். இப்போ ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ யாரை பத்தி பேசுறான்னு எனக்கு தெளிவா தெரியவே இல்லை. அண்ட் இதுதான் வந்து சீக்கிரமான வழி நினைக்கிறேன், ஃபாஸ்டான வே நினைக்கிறேன் உன்னை டிஃபீட் பண்றதுக்குன்ட்டு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு நான் கொஞ்சம் பெருசா இன்வால்வ் ஆக வேண்டியதா போச்சுன்ட்டு. இப்போ அங்கிருந்து எல்பஃபோட ஃபிஷர்மேன் ஐலண்டா கேட்பாங்க. அந்த இடத்துல ஜெயின்ஸ் எல்லாருமே நெருப்பு அணைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா நெருப்பு அணைச்சாகணும்ட்டு. அதுக்கு ஒரு ஜெயின்ட்டுமே கண்டிப்பா அந்த பேஸ்டர் லோக்கி வந்து எல்லா மான்ஸ்டர்ஸையும் டிஃபீட் பண்ணிட்டான். பட் அதை க்ளீன் பண்றதுன்னு பேர்ல வந்து நமக்கு ஒரு நைட்மேரை கொடுத்துட்டானேன்ட்டு. ஏன்னா ஈமு சோமர் கில்லிங்கம் இவங்க பண்ணதை விட நம்ம ஈமு தான் அதிகமான டேமேஜ் உருவாக்கி இருக்கான். எல்பஃபுக்கு வந்து அதிகமான டேமேஜ் உருவாக்கி இருக்கான். அவனோட ஒவ்வொரு அட்டாக்குமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருக்குது. அது மூலமா எல்பஃபுலுமே இப்போதைக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. சந்த ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்பஃபோட 100 வில்லேஜை கேட்பாங்க. அங்கேயும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. பட் ஜெயின்ஸ் எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம லோக்கி வந்து கிங் ஹெரால்ட கில் பண்ணலன்ட்டு. அவனை டவுட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் பேடா ஃபீல் பண்றேன். பட் ஸ்டில் நம்ம லோக்கியை பார்க்க போஸ்ட்ல அவன் கண்டிப்பா நமக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துருக்கானே, இதை தாண்டி பார்க்க போஸ்ட்ல அவன் நமக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துருக்கானேன்ட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. லைக் லோக்கி நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ஜெயின்ஸ் எல்லாருமே லோக்கி அக்செப்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. சோ பார்க்கலாம் எப்படி காமிக்க போறாங்கன்ட்டு. இப்போதைக்கு நாமியை காமிப்பாங்க. நாமியுமே நெருப்பு அணைக்கிறதுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. ஜூஸ் மூலமா மலையை வந்து பொழிய வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அணைச்சிட்டு இருக்கா ஒவ்வொரு இடத்துலயும். கூடவே ஜிம்பே வந்து நாமிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நெருப்பு அணைக்கிறதுக்காண்டி நாமிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் நமக்கு லிலித்த காமிப்பாங்க. லிலித்துமே ஓடிசி மிஷனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நெருப்பு அணைக்க முடியாதுன்ட்டு. இப்போ அங்கிருந்து எல்பஃபோட வெஸ்டர்ன் வில்லேஜ்ல ஜோராவோட குரூப்பை காமிப்பாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஏகப்பட்ட டோமி ரிவர்ஸ் ஜெயின்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. அந்த டைம் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்க போஸ்ட்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம நிறைய பேர்த்த நார்மலா மாத்திட்டோம். அண்ட் குறிப்பா வந்து அவங்களோட ரீஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லைன்ட்டு. இப்போதைக்கு நார்மலா மாறின ஜெயின்ஸ் எல்லாருமே எங்களை மன்னிச்சிருங்க சீஃப், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, டீமன்ஸ் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சுன்ட்டு. அதுக்கு நம்ம டோரியும் புருக்கியும் வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா எங்களாலையுமே வந்து இதை தடுக்க முடியல, எங்களாலையும் வந்து நார்மலா மாற முடியல,
முடியல, ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனால நீங்க சாரி கேட்க தேவையில்லைன்ட்டு. இப்போ பேலன்ஸ் வந்து ஒரு 3-4 டோம் ரிவர்ஸ் ஜெயின்ஸ் இருக்காங்க. அவங்களுமே டோரி புருகியை பார்த்துட்டு டேம் யூ சீஃப், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்ட்டு அந்த டைம் இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. டோரி புருகி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ பேலன்ஸா ஜஸ்ட் ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. அவங்களே டிஃபீட் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிரும்ட்டு. அப்போ ஜோரோவுமே ஓகே இதை என்கிட்ட விட்டுருங்கன்ட்டு அட்டாக் பண்ண போவானா. டக்குன்னு சாப்பர் இடையில வரான். இடையில வந்து இந்த 3 பேர்த்தையும் அட்டாக் பண்றான். ஜஸ்ட் ஸ்லாப் தான் பண்ணுவான். ஸ்லாப் பண்ண போஸ்ல உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். நான் அந்த மாங்கா பிக்சரை போடுறேன், அந்த மாங்கா பேனல போடுறேன். அவங்க பாடியில இருந்து டீமன் வந்து எக்ஸ்ட்ரா டை வெளிய வர மாதிரி இருக்கும். உடம்ப விட்டு வெளிய வர மாதிரி இருக்கும். சோ மத்த எல்லாரும் வந்து அட்டாக் பண்ண போஸ்ல அந்த காமிச்சிருக்காது. சாப்பர் வந்து ஸ்லாப் பண்ண போஸ்ல அந்த உடம்புல இருந்து டீமன் வெளிய வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சாப்பரோட டெவில் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டெவில் ஃப்ரூட் தான் நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் எப்படி காமிக்க போறாங்கன்ட்டு. இப்போ பேலன்ஸ் இருந்த டோம் ரிவர்ஸ் ஜெயின்ஸ்மே நார்மலா மாறிட்டாங்க. இத பார்த்த ஜோரோவுமே சாப்பரை பார்த்துட்டு சாப்பர் இப்போ நீ என்ன பண்ணான்ட்டு அதுக்கு சாப்பருமே எனக்குமே தெளிவா தெரியல. பட் நான் அவங்கள வந்து பஞ்ச் பண்றது மூலமா அவங்களோட டிமோனிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நார்மலா மாறுது. அந்த டிமோனிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து நார்மலா மாறுறாங்கன்ட்டு. அதுக்கு ஜோரோவுமே மேபி நீ வந்து ஒரு கிரேட் டாக்டரா இருக்கனால கூட மாற வாய்ப்பு இருக்குன்ட்டு. அப்போ சாப்பருமே ஜோரோவை பார்த்துட்டு யூ இடியட், நீ எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறியா? உன்னோட காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஹாப்பியா இல்லவே இல்லன்ட்டு. சோ ஃபைனலி வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டு. அப்ப அஜித்ரிமே வந்து இந்த இடத்துல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டு. சோ மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு மத்தவங்கள பாக்குறதுக்காண்டி ஃபாஸ்டா ஓடி போக ஆரம்பிக்கிறான். இப்போதைக்கு நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எக் டார்க்ல இருந்து ஃபைட் எல்லாத்தையுமே ரொம்பவே சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருக்குது. லைக் நியூ ஜென் அனிமில வந்து ஃபைட் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு ரொம்பவே சீக்கிரமா முடிப்பாங்க. மேசிவா காமிப்பாங்க, மேசிவா காமிச்சிட்டு சீக்கிரமா முடிச்சிருவாங்க. ஒரு 2 எபிசோட்ல முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஒன் பீஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒரு ஃபைட் வந்துச்சுனா ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும், ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து டிஃபீட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. வானோ ஆர்க் பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால தான் வானோ ஆர்க் வந்து ரொம்பவே லாங்கான ஒரு ஆர்க்கா இருந்திருக்கும். ரொம்பவே அதிகமான எபிசோட் எடுத்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து ரொம்ப நேரத்துக்கு போயிருக்கும். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓடா ரொம்பவே சீக்கிரமா ஒன் பீஸை முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆர்க்குக்கு அப்புறம் லாஃப்டில் ஆர்க் ஸ்டார்ட் ஆயிரும்ட்டு. சோ நம்ம எல்லாருமே நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமாவே ஒன் பீஸோட எண்டிங்க பாத்துருவோம்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி காமிக்க போறாங்கன்ட்டு. இப்போதைக்கு எல்பஃபோட ஒவ்வொரு வில்லேஜுக்குமே ஜெயின்ஸ் போய் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து எனிமிஸ் இருக்காங்களா, எனிமிஸ் வந்து மறைஞ்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே எனிமிஸ் இல்லவே இல்லை. எனிமிஸை பார்க்க முடியவே இல்லை. பட் ஸ்டில் வந்து ஒவ்வொரு வில்லேஜிலுமே நெருப்பு பரவிக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு நெருப்பு பரவி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்க போது தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது நெருப்பு வந்து ரொம்பவே அதிகமா பரவிட்டு இருக்குது. எல்லா இடத்துலயுமே ஃபாஸ்டா பரவிட்டு இருக்குன்னு. இதை சீக்கிரமா அணைச்சாகணும்ட்டு ஒவ்வொரு ஆளுக்குமே ரொம்பவே ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஜெயின்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி பேசுறாங்க. எந்த ஒரு இடத்துலயாவது நெருப்பு இருந்துச்சுன்னா அந்த நெருப்பை உடனே அணைச்சிருங்க. அது எரிஞ்சு சாம்பல் வரதுக்கு முன்னாடி மொத்தமா அணைச்சிருங்க. அண்ட் குறிப்பா செக் பண்ணிட்டே இருங்க. அந்த டீமன்ஸ் எல்லாருமே மொத்தமா இறந்து போயிட்டாங்களா இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த டீமன்ஸ் எல்லாருமே எங்க இருக்காங்க, நம்ம கண்ணில் படவே இல்லையே, அதனால எல்லாருமே ப்ராப்பரா இருங்கன்ட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு அவுல் லைப்ரரியை காமிப்பாங்க. சந்த இடத்துக்குள்ள ராபினும் சவுல் வராங்க. ரெண்டு பேரும் உள்ள வந்து அடுத்த செகண்டே பயங்கரமா ஷாக்கா வராங்க. ஏன்னா உள்ள வந்து ஒரு புக்கு கூட இல்லவே இல்லை. சதுப்படி ரெண்டு பேருமே பேசுறாங்க. இந்த இடத்துலயுமே நெருப்பு இருந்துச்சு. நெருப்பு வந்து பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் புக்கு வந்து நெருப்புல எரிஞ்சதுக்கான ஒரு சின்ன தடயம் கூட இல்லவே இல்லையே, ஒரு சின்ன சைன் கூட இல்லவே இல்லையே. அண்ட் பிப்ளோ அந்த அவுல் கூட இங்க இல்லவே இல்லை. அதனால இப்போதைக்கு நம்ம ஹோப்பை வந்து இழக்க தேவையில்லை. அந்த புக்கு எல்லாமே எரிஞ்சு போயிட்டு நம்ம ஹோப்பை வந்து இழக்க தேவையில்லைன்ட்டு. அதுக்கு ராபினுமே ஓகே பிப்ளோ வந்து எல்லா புக்கையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆச்சு வச்சுக்கலாம், நானுமே அதை நம்புறேன். ஓகே ஓரளவுக்கு நம்புறேன். பட் ஸ்டில் பிப்ளோ இப்போதைக்கு எங்க போச்சுன்ட்டு இந்த இடத்துல நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வைங்க. கண்டிப்பா லோக்கி வந்து ஸ்டார்கர்ஸை ஜாயின் பண்றதுக்கு 100% பாசிபிள் இருக்குது. லைக் என்னன்னா பிப்ளோ வந்து புக்ஸை சின்னதா மாத்திட்டானா, அதாவது பெருசா மாத்துறது மட்டும் இல்லாம அவனால சின்னதாவும் மாத்த முடியும்னு வைங்க. கண்டிப்பா லோக்கியையும் அவனால சின்னதா மாத்த முடியும். அப்படி அவன் சின்னதா மாத்திட்டானா கண்டிப்பா 1000 சனில ஃபிட் ஆயிருவான். அது மூலமா அவனுமே ஸ்டார்கர்ஸை ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயம் நடக்கதா நடக்கலையான்ட்டு நம்ம ஃபியூச்சர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு சாஞ்சியை காமிப்பாங்க. சாஞ்சியுமே ஃப்ராங்கி கிட்ட பேசுறான். எப்போ கவுண்டர் அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்டா நடந்து முடிச்சிட்டு, அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே ஃபாஸ்டா நடந்து முடிச்சிட்டு, அதுக்கு ஃப்ராங்கியுமே நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மேசிவான ஆர்கனைசேஷன் அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு கூட ஃபைட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் 3 பேருக்கு கூட தான் ஃபைட் பண்ணிருக்கோம். இவங்க என்னதான் ஹோலிலண்டோட நைட்ஸா இருந்தாலுமே இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு 3 பேர் தான்ட்டு, ஜஸ்ட் 3 பேர் தான்ட்டு. அதுக்கு சாஞ்சியுமே இந்த 3 பேர் தான் எல்பஃபை இந்த அளவுக்கு கேஸ்க்குள்ள கொண்டு போயிருக்காங்கன்ட்டு. இப்போ நமக்கு கில்லிங்கம்மா காமிப்பாங்க. கில்லிங்கம்மாவே திங்க் பண்ணி பார்க்கறான். சோ ஈமுசமாக்கு என்னாச்சுன்ட்டு. ஏன்னா ஈமுசமா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அதனால கில்லிங்கம் திங்க் பண்ணி பார்க்கறான் ஈமுசமாக்கு என்னாச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு சோமரை காமிப்பாங்க. சோமரோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே பாட்டு பாட்டா பிரிஞ்சு கிடக்குது. தலை வந்து ரெண்டா கட்டா இருக்கும். ஹார்ட் வந்து ஹியூமன் ஹார்ட் இருக்க மாதிரி தெரியல, அவனுக்கு வந்து மெக்கானிக்கல் ஹார்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. இதுல பார்க்க போதுல மெக்கானிக்கல் ஹார்ட் மாதிரி தான் தெரியுது. சோ பார்க்கலாம் நமக்கு அனிமே வந்ததுக்கு அப்புறம் எப்படி காமிக்க போறாங்கன்ட்டு. பட் இப்போதைக்கு சோமருமே கொஞ்சம் கொஞ்சமா ரீஜெனரேஷன் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நமக்கு லூஃபி காமிப்பாங்க. லூஃபி கியர் 5 ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டான். அதாவது வயசான ஃபார்முக்கு மாறிட்டான். அவன் ஃபுட் சாப்பிட்டா மட்டும் தான் நார்மலா மாற முடியும். அதனால லோக்கி கிட்ட லோக்கி எனக்கு ஃபுட் தேவைப்படுது,
தேவைப்படுதுன்ட்டு. அதுக்கு லோக்கியுமே நீனே வில்லேஜுக்குள்ள போய் நீனே எடுத்துக்கிட்டு என்னால வில்லேஜுக்குள்ள போக முடியாது அண்ட் உன்னோட அப்பியரன்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு லூஃபியுமே எனக்கு ஃபுட் தேவைப்படுதுன்ட்டு. பட் நம்ம லோக்கி வந்து கேட்க மாட்டான், நீனே போய் எடுத்துக்கிட்டு. இப்போ அங்கிருந்து நமக்கு மேரி ஜியோஸை காமிப்பாங்க. மேரி ஜியோஸை காமிக்க போஸ்ட்ல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் அந்த பிக்சர் ஆட் பண்றேன், மாங்கா பிக்சர் ஆட் பண்றேன். அந்த இடம் ஃபுல்லுமே மொத்தமா டேமேஜ் ஆயிருக்கும். அந்த இடம் எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும். கூமா வர போஸ்ட்ல ஓரளவுக்கு டேமேஜ் ஆச்சு, ஓகே ஃபைன். பட் இப்போதைக்கு இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆன மாதிரி இருக்குது. பில்டிங்ஸ் எல்லாமே தாறுமாறா டேமேஜ் ஆயிருக்குது. கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க இந்த இடத்தை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால தான் சாம்பராக்க வந்து இந்த இடத்துக்கு கூட்டிருக்காங்க. எல்பஃப் விட்டு நமக்கு ஹோலி லேண்டுக்கு கூட்டிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. ஏன்னா சாம்பராக் ஃபர்ஸ்ட் வந்து எல்பஃப் வந்தான், சாம்பராக் தான் ஃபர்ஸ்ட் எல்பஃப் வந்தான். பட் அதுக்கப்புறம் அவன் திரும்பி ஹோலி லேண்டுக்கு போயிருப்பான். இந்த ஒரு ரீசனால தான் சாம்பராக் ரிட்டர்ன் இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த இடத்தை யார் அட்டாக் பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்னு பிளாக் பீர்டு பெரட்ஸ், இன்னொன்னு வந்து ரெவல்யூஷனரி ஆர்மி. எனக்கு தெரிஞ்சு பிளாக் பீர்டு பெரட்ஸ் வந்து இப்போதைக்கு மூவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரெவல்யூஷனரி ஆர்மி மூவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. சோ அதுபடி இந்த இடத்தை அட்டாக் பண்ணது வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ டிராகனை வந்து காமிக்க வாய்ப்பு இருக்குது. டிராகனோட டெவில் ஃப்ரூட்டை வந்து எல்பஃப்ல காமிக்க வாய்ப்பு இருக்குது. எல்பஃப் ஆர்க்ல காமிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லனா பேரலலா ஒரு ஸ்டோரி நடந்துருக்கணும். அந்த ஸ்டோரியை காமிக்க வாய்ப்பு இருக்குது. லைக் வந்து நீங்க எக்கட் ஆர்க் எடுத்து பாருங்க. எக்கட் ஆர்க்ல வந்து கூமாவோட ஃபிளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பேரலலா ஒரு ஸ்டோரி நடந்திருக்கும். லைக் லாவ் வெர்சஸ் பிளாக் பீர்டு, சாங்ஸ் வெர்சஸ் கிட்டி. அதே மாதிரி நம்ம கார்ப் வந்து பிளாக் பீர்டு பெரட்ஸ் கூட ஃபைட் பண்ணிருப்பாரு. இப்படி பேரலலா வந்து ஸ்டோரி மூவ் ஆகி போயிருக்கும். சோ அதெல்லாத்தையுமே நமக்கு எக்கட் ஆர்க்ல காமிச்சிருப்பாங்க. பட் இப்போதைக்கு எல்பஃப் ஆர்க்ல வந்து ஒரே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காமிச்சிருக்காங்க. அதுபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேரலல் ஸ்டோரியை காமிக்க வாய்ப்பு இருக்குது. லைக் ரெவல்யூஷனரி ஆர்மி மேரி ஜூஸ் அட்டாக் பண்ணத காமிக்க வாய்ப்பு இருக்குது. சோ பார்க்கலாம் இதுக்கு அப்புறம் எப்படி காமிக்க போறாங்கன்னு. எனக்கு இதான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஈமுவோட அந்த சேம்பர் ரூமை காமிப்பாங்க. அதுல இருந்து ஈமு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஈமு மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைல் ரஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. கோரஸை மூவ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஹோலி லேண்டை விட்டு கிளம்பி போக போறான்ட்டு. அந்த இடத்துல எடிட்டர் வந்து ஒரு நோட்டை போடுறாரு. மூவோட டெஸ்டினேஷன் வந்து அந்த இடமா இருக்குமான்ட்டு நம்மளோட இமேஜினேஷன் கிட்ட விட்டுறாரு. லைக் வந்து எல்பஃப்னு மென்ஷன் பண்ணவே இல்ல. அந்த டெஸ்டினேஷனா இருக்க வாய்ப்பு இருக்குமான்ட்டு நம்மளோட இமேஜினேஷன் கிட்டயே எடிட்டர் வந்து விட்டுறாரு. மேபி வந்து அது எல்பஃபா இருக்கலாம். நம்ம திங்க் பண்றத பொறுத்து தான். மேபி எல்பஃப்க்கு வந்து ஈமு போகலாம். அப்படி இல்லனா வந்து வேற ஏதாவது இடத்துக்கு போகலாம். நமக்கு தெளிவா தெரியல. சோ எடிட்டர் வந்து நம்ம இமேஜினேஷன் கிட்டயே எல்லாம் விட்டுறாரு. அதுபடி உங்களோட இமேஜினேஷன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து சாப்டர் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக் கிடையாது. இப்போதைக்கு இந்த சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பை.